10 பாட்டு வரிசையில் சிறுபானாற்றுப்படையை பற்றி பார்க்கலாம். சீரியாழ் என்று சொல்லக்கூடிய சிறிய யாழை பயன்படுத்தக்கூடிய பாணர்களுக்கு சிறுபாணர்கள் என்று பெயர். இன்குரல் சீரியாழ் இடவயின் தழீஇ அமைந்த ஒருவர்தான் சிறுபாணர்கள். அந்த சிறுபாணரை ஆற்றுப்படையாக கொண்ட நூல்தான் சிறுபானாற்றுப்படை. பரிசில் பெற்ற ஒரு சிறுபாணர் பரிசிலை பெறுவதற்கு மற்றொரு சிறுபாணரை ஆற்றுப்படுத்துவதாக எழுந்த நூல். அது சிறிய யாழை வாசிக்கக்கூடிய பாணர்கள் என்று பெயர். ஒய்மா நாட்டின் நல்லிய கோடனை இடைக்கடி நாட்டின் நல்லூர் நத்தத்தினார் பாடியது. ஒய்மா நாடு அப்படின்னா தற்போது இருக்கக்கூடிய திண்டிவனம் மற்றும் செஞ்சி ஆகிய விழுப்புரம் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய நாடு ஒய்மா நாடு. அந்த நாட்டை ஒரு சிறிய நாட்டை நல்லிய குடன் என்றவன் ஆட்சி நடத்தினான். அவனை பாட்டுடை தலைவனாக வைத்து இடைக்கடி நாட்டு நல்லூர் நத்தத்தனார். இடைக்கடி நாடு அப்படிங்கிறது 2 உப்பங்கடிகளுக்கு இடையிலே அமைந்ததுனால இடைக்கடி நாடு அப்படின்னு பேர். இப்போ காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த செய்யூர் வட்டத்தில் இப்போ கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்குது பார்த்திங்களா, முதலியார் குப்பம் மற்றும் வெண்ணாங்குப்பட்டு, இந்த 2 கழிமுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய நாடு தான் இடைக்கடி நாடு அப்படின்னு பேர். அங்கு வாழ்ந்த நத்தத்தனார் பாடியது தான் இந்த நூல். 269 அடிகளை கொண்டது. இந்நூல் சங்கம் மருவிய காலத்தில் இயற்றப்பட்டது என்ற ஒரு கருத்து உண்டு. அது கடையேழு வள்ளல்கள் இல்லாமல் போனதுனால தான் இந்த நாடு ரொம்ப வறுமையாக ஆயிடுச்சு என்ற ஒரு கருத்தை சொன்னதுனால இது சங்கம் மருவிய காலத்தில் இயற்றப்பட்டது என்று ஒரு கருத்து உண்டு. பாரி, காரி, ஓரி, நல்லி, ஆய் அண்டிரன், அதியமான், பேகன் என்ற கடையேழு வள்ளல்களை என்னுடைய வள்ளல் தன்மையை கூறக்கூடிய முதல் நூலும் கூட இதுதான். இந்த நூலில் அறிவு மடம், கொடைமடம் என்ற 2 சொல்லாடல்களை அறிமுகப்படுத்தப்படுகிறது. அறிவு மடப்படுதல், கொடை மடம்படுதல். அதாவது அதிகமாக அறிவு வந்துடுச்சுன்னா அது அறிவு மடம், அதிகமாக கொடை கொடுத்தோம்னா அது கொடை மடம் என்ற சொல்லாடல்களை அறிமுகப்படுத்திய ஒரு நூல். வறுமையினுடைய கொடுமையால் குப்பைமேனிக்கரையை உப்பில்லாமல் உண்டதை காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நூல் இது. அதாவது குப்பை வேலை உப்பில் வெந்ததை மடவோர் காட்சி நாணி கடையடத்து இரும்போர் ஒக்கோடு ஒருமுடன் விசையும் என்ற ஒரு வரி வருகிறது. இதில் தான் வெந்ததை தின்றுவிட்டு விதி வந்தால் செத்துவிடுவோம் என்ற பழமொழியினுடைய அடித்தளம் கூட இந்நூல். நன்றி, வணக்கம்.